புத்துணர்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான பொன்னான ஒரு வார்த்தையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். எண்ணாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருப்பனும் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பனோ என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலத்தில் மனிதர்கள் மனம் மாறிடலாம். ஒருவேளை உங்கள் பந்தியில் இருந்தவங்க, உங்கள் உற்றார் உறவினர், உங்கள் பிள்ளை, உங்கள் கணவர், உங்கள் மனைவி அப்படியே மனம் மாறிடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனம் மாற அவர் ஒரு மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அதனால் என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பனோ என்று சொல்கிறார், வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பனோ என்று சொல்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம், நீங்கள் அதை வச்சு ஜெபிங்க. அந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. அந்த வசனத்துக்கு விடுதலை உண்டு, அந்த வசனத்துக்கு சுகம் உண்டு, அந்த வசனத்துக்கு அற்புதம் உண்டு, அந்த வசனத்துக்கு அதிசயம் உண்டு. அன்பு பிள்ளைகளே, வசனத்தை மட்டும் விட்டுறாதீங்க. வசனம்தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? ஜீவ அப்பம். ஆனால் அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை வச்சு வசனத்தை உட்கொள்ளுங்க, இறுதிய பலகையை எழுதி கொள்ளுங்க. அது உங்களை விட்டு பிரியாது இருக்கட்டும். அன்பு பிள்ளைகளே, நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக கொடிய வேதனைப்பட்டு அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த வேலைக்காரனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கெஞ்சி கேட்கிறார். கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுன்னு கேட்குறாரு. என் அன்பு பிள்ளைகளே, அவன் என்னுடைய வேலைக்காரனை வாவென்று சொன்னால் வருகிறான், ஒருவனை போவென்று சொன்னால் போகிறான், இதை செய் என்று சொன்னால் செய்கிறான் என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன சொல்கிறார்? விசுவாசத்தை பார்த்து, ஆனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஐயா, நான் ஒருவேளை எத்தனையோ மருத்துவமனைக்கு கூட நான் போயிருக்கலாம், கடைசியாக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் வார. நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என் அன்பு பிள்ளைகளே, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அந்த நிமிஷமே வேலைக்காரன் படைத்திருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. வேதத்தை வாசிக்கிறோம், அந்த வசனத்தை உட்கொள்கிறோமா, அந்த வசனத்தை கை கொள்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா? ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவருடைய பாதத்தில் தகிருதயத்தை தாழ்த்தலாம். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் படித்திருக்கலாம், பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை தாழ்த்தும் போது, இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படும் போதும் நிச்சயமாக கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும், எதிர்பார்க்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், எதிர்பார்க்கிறவைகளை நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் கை கொள்ளுவீங்க. பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நீங்கள் பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயமா அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினி, வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. என் அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புறவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம், அவரோட மேல் அதிகாரிங்க உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் உள்ளவங்க கூட உங்களை கைவிட்டுலாம், அவர்களை வாக்கு கொடுத்துட்டு அதை தவறி ஓடி இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவர்
பொய் சொல்லாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பனோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பனோ என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நீங்க விசுவாசிங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, இந்த வசனத்தை கை கொள்ளுங்க. நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.